2 கண்ணை வச்சுட்டு நம்ம தவறானதை பார்த்து தவறானதை யோசித்து தவறானதை சொல்றோம் அப்படின்னா வேதமே சொல்லுது, 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவது மிகவும். அப்ப கண்ணை மிகவும் நம்ம கட்டுப்பாடோடு கூட வைக்க வேண்டி இருக்கும். அதான் முதல்ல நம்ம கண்கள் மூலமாகத்தான் அநேக காரியங்கள், அநேக பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம எங்க கொண்டு போறோம் அப்படின்னா கண்கள் வழியாகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சரீரத்துக்குள்ள கடத்தி நம்முடைய உணர்வுகளுக்குள்ளாய் கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை பண்ணுவதற்கு அது ஏதுவா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம கண்களோடு, அதாவது யோபு சொல்றார் 31:1 கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஏன் அதை எடுத்த முதல் நமக்கு தேவையானது கண்களோடு கூட உடன்படிக்கை. கண்ணு தான் எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் ரசிக்கணும், எல்லாவற்றையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கண்களுக்குள்ள இருக்கும். அதனால தான் நிறைய பேர் தேவையில்லாத பார்த்து தேவையில்லாத பேசி யோசிச்சு தேவையான எங்களுக்கு போறதுக்கு வந்ததுக்கு என்ன தெரியுமா, கண்களோடு முதலாவது உடன்படிக்கை பண்ண வேண்டும். மொபைலை பார்க்கறது, டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, தேவையில்லாத நாம பார்க்கறது எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன தெரியுமா, கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கை. நமக்கு அந்த உறுப்புகளை அந்த உணர்ச்சிகளை உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த உறுப்புகளை நாம் கட்டுப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும்.